வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போம். அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது. மகர ராசிக்குள்ளர உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு. அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறைய நடக்கும். 10ஆம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார். கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார். அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார். நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறோம். ஒரு ஜாதகரையும் ஆத்மாவகாரகன் சொல்லுவோம், லக்னகாரகன் சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு. அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருப்பாங்க. மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார். ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார். மீன ராசிக்குள்ளே சனி பகவான். குரு வக்கரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர். தன் 5ஆம் பார்வை கும்பராசி மேலே வைப்பார். 7ஆம் பேர் தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே. 9ஆம் பார்வையை துலா ராசி மேலே வைப்பார். அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார். இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கும். எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள், மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு காணப்போகிறோம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களே, பலகால் அப்படிங்கிற ஒரு ராசி உங்களது. அதுபோல் பாதாளம் என்கிற ஒரு அமைப்பை கொண்டதாகவும் உங்கள் மனநிலை கொண்ட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்கிறார். அதுபோல் தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இங்கே போய் உட்கார்றார். லாபஸ்தானத்துக்குரியவர் 11ஆவது இடத்துக்குரியவர் 2ஆம் இடத்துல, தொழிலுக்குரியவர் 3ஆம் இடத்துல. அப்படி நல்லபடியாக அமையறதுனால லாபங்களும் நன்மைகளும் நடக்கும். அதனால் எல்லா சந்தோஷங்களையும் பெறலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக நடக்கப் போகிறது. உங்களுக்கு குடும்பத்தை பற்றின அலாதியான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவங்கள பற்றின நிறைய கவலைகள், அவர்களுடைய முன்னேற்றங்களை பற்றின அதிகமான அக்கறைகள் உங்களுக்கு உண்டு. அந்த அக்கறையும் கவலையும் எப்படி நீங்கள் வந்து ரியல் டைமில் கொண்டு போய் அவங்களெல்லாம் கரை சேர்க்கிறது அப்படிங்கிறதுலையே உங்கள் உழைப்பு போயிட்டுருக்குது. தன்னை பற்றிய கவலையை விட அடுத்தவர் பற்றிய கவலை தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் உங்கள் கவலை இருக்குது. அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறார் குரு. தன் பார்வையை கொண்டு நிறுத்துகிறார். நேர் பார்வையாக 2ஆம் இடமான குடும்பத்து மேலே வச்சிட்டார். அதனால் குடும்பத்தை பற்றின எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் சிலவங்க உங்கள் சொன்ன பேச்சு கேட்கறது இல்லையே, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்க தானே செய்யுது. நான் என்னப்பா என் அனுபவத்தை தான் சொல்கிறேன், நான் இப்படி பண்ணால் சரியாக தான் இருக்குன்னு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டெல்லாம் போகுது. அது வீண் விவாதங்களாக போய்விடுகிறதேன்ற வருத்தங்கள் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் இருக்கும் இந்த மாதமும். ஆனால் நல்ல விஷயங்கள் என்னென்னா, பணம்லாம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஃபண்ட் ஃப்ளோவுக்கு பிரச்சனை இருக்காது. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிதானமாக எல்லாம் வரும். நிதானமாக தான் எல்லாம் வரும். மெதுவாக தான் செய்ய முடியும். மெதுவாக நடக்கும், ஆனால் நன்மையாக நடக்கும். சனி எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக கொடுப்பார். கொடுத்தா நிதானமாக கொடுப்பார், ஆனால் கரெக்டாக கொடுப்பார்.
அப்படி இருக்குது. அங்கே குருவின் பார்வையும் இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய எக்ஸ்ட்ரா விரயங்கள், வீண் விரயங்கள் என்கிற 12ஆம் இடம் துலாம் ராசி, அதையும் குரு பார்க்குறாரு. குரு அங்கே பார்க்கறதுனால என்ன ஆகுது, செலவுகள் கண்ட்ரோல் ஆகிடுது. எதிர்பாராத செலவுகள், வீடு, தோட்டம், சில நில விஷயங்கள், இதெல்லாம் தேவையில்லாமல் கொஞ்சம் செலவுகளை வைக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அது விஷயமாக கொஞ்சம் வில்லங்கங்களும் வரும். சொத்து விஷயத்தில் சில தகராறுகள், கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள், மருத்துவத்திலே சில சிக்கல்கள் இப்படின்னு இருக்குது. 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்தாக்க பண விரயம் பயத்தை கொடுப்பார். அதனால் தொழிலிலே பண விரயங்களும் உண்டாகும். அலைச்சல் மூலியமாகத்தான் இருக்கும் பல காரியங்கள். டைரெக்டாக எதையும் ரீபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். புதிய வரவுகள் அப்படிங்கிற சுப செலவுகள், கல்யாண வேலைகள், குழந்தை பேரு, இதெல்லாம் நல்லதாக நடக்க போகிறது. நிறைய உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு திடமான நம்பிக்கையும் ஒரு ஆரோக்கியமும் வருவதற்கு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.